என் வாழ்க்கை உங்களுக்கு. என்னை எங்கு அனுப்பினாலும் நான் வருகிறேன், சித்தம் செய்கிறேன். என்ன மகனே, என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறார்? அம்மா, தேவன் என்னை இந்தியாவிற்கு அனுப்புகிறார். அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னது, இந்தியாவா? அது எத்தனை மைல்களுக்கு அப்பாலே உள்ளது என்று உனக்கு தெரியுமா? ஆனால் என் ஆண்டவருக்காக நான் இந்தியாவிற்கு சென்றே ஆக வேண்டும். ஆண்டவருக்காக நீ வாழ்வது மகிழ்ச்சிதான். ஆனால் படிப்பறிவில்லாத அந்த காட்டு மிராண்டிகள் வாழும் இந்தியாவிற்கு உன்னை என்னால் அனுப்பவே முடியாது. நம் ஆண்டவரின் அன்பை அவர்களுக்கு எடுத்து சொல்லவில்லை என்றால் அவர்கள் எப்படி மாறுவார்கள்? அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? உங்க அப்பா உன்னை 5 வயசுல என்கிட்ட விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிச்சுட்டாரு. இப்போது எனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தானே. உன்னை எப்படி நான் இழக்க முடியும்? அம்மா, ஆண்டவருக்காக நான் செல்லாவிடி யார் போவார்கள்? உன் உயிருக்கு ஏதாவது ஆனால்? என் உயிர் தேவனுடைய கைகளில் இருக்கிறது. ஒரு தாய் என்னை இழக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவில் ரட்சிக்கப்படுவார்களே. இங்கேயே ஊழியம் செய்ய முடியாதா? ஆனால் ஆண்டவர் என்னை இந்தியாவிற்கே அழைக்கிறார், இந்தியாவிற்கே அனுப்புகிறார். அம்மா, நீங்கள் அழுது என் இருதயத்தை கரைய பண்ணாதீர்கள். என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கள் அம்மா. சொல்லுங்கள் பெரியப்பா. உங்க அம்மா சில காரியங்களை என்னிடம் கூறினார்கள், எல்லாம் உண்மையா? ஆமாம் பெரியப்பா, என்னை தேவன் இந்தியாவிற்கு அனுப்புகிறார். தேவ அழைப்பு இருக்கட்டும், உன் தாயின் நிலைமையை பற்றி கொஞ்சமாவது யோசித்து பார்த்தாயா? எனக்கு அவர்கள் வேதனை புரிகிறது. ஆனால் தேவ அழைப்பு, இந்திய தேசத்தின் ரட்சிப்பு. ரேனியஸ், தன் சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் எப்படி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும்? ஆனா பெரியப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். உன் குடும்பத்தையும் உன் தாயையும் பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. யோசித்து முடிவெடு. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் மிகவும் குழம்புகிறது. நான் கலக்கமடைந்தவனாய் நிற்கிறேன், பலனற்று போனவனாய் நிற்கிறேன். எனக்கு பலன் தார், எனக்கு பலன் தார். உம்முடைய சித்தம் என்னில் பூரணமாய் விளங்கட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உங்க சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். மகனே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காப்பான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என்னை பலப்படுத்தியது. நான் உமக்காக இந்தியா செல்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்கிறேன், என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஜெர்மனியில் இருந்து பல தடைகளை தகர்த்தெறிந்து இந்திய தேசத்தை நோக்கி பயணப்பட்டு வந்ததால், அதுவும் தமிழகத்தின் தென் பகுதியான நெல்லையிலே கால் பதித்ததால், இன்றைக்கு ஏராளமான ஆத்துமாக்கள், ஏராளமான திருச்சபைகள், ஏராளமான கல்விக்கூடங்கள் ஒரே ஒரு மனிதனின் அர்ப்பணிப்பின் விளைவாய் இருளின் ஆதிக்கத்தில் இருந்து நம்முடைய தேசத்தின் குடிகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றம் பெற்றார்களே.
ஏற்றம் பெற்றார்களே. விளைவின் பலனை அறுப்பதற்கு ஓடோடி வந்த ரேனியஸை போல நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு சூழ்நிலையை பாராதபடி கடவுளை சார்ந்து இயேசுவுக்காய் செயல்படுகிற செயல் வீரர்களாய், செயல் வீராங்கனைகளாய் நம்மை அர்ப்பணிப்போமா? இன்றைக்கும் நரகத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கும் ஏராளமான ஆத்துமாக்களை பரலோகம் சேர்க்க ஆண்டவரை அறிந்திருக்கிற நீ என்ன செய்ய போகிறாய்? அறுவடையோ மிகுதி, ஆட்கள் இல்லையே. விளைவின் பலன் வாடி நிற்கிறதே, விரைந்து செல்லும் கால்கள் இல்லையே.
என்னை மன்னிக்கின்றே. ஒரு முறை சொல்ல தயங்கி நின்றேன். ஒவ்வொரு முறையும் என்னை மன்னிக்கின்றே. இயேசுவை சொல்ல நான் தயங்கி நின்றேன். இருபையின் காலமோ முடியப் போகுதே. கிருபை பெற்றேன். இயேசுவை சொல்ல இருபையின் காலமோ முடியப் போகுதே. கிருபை பெற்றேன். இயேசுவை சொல்ல வாரந்தாருமே, 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 அப்பா வாரந்தாருமே. விளைவின் பலனோ ஆடி நிற்குதே. விரைந்து செல்ல கால்கள் இல்லையே, கால்கள் இல்லையே. யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான் என்று